ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம உங்கள் மொபைல்லேருந்தே குடும்ப அட்டையில் உள்ள மொபைல் நம்பரை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. சர்ச் பாரை கிளிக் பண்ணி அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிடிஎஸ்னு, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு மேலே 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்க. அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். இதில் ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட மொபைல் நம்பரும் கேப்சாவும் கேட்பாங்க. அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சாவும் அதில் எப்படி இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் கொடுத்துருங்க. அதை கொடுத்து பதிவு செய் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். அடுத்தது ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபியும் கொடுத்து கீழே பதிவு செய்யணும் இருக்குது பார்த்தீங்களா, அதை திரும்பி கொடுத்துங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதுதான் உங்களோட மெனு பார். இப்படி தான் இருக்கும். இதில் ஜூம் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 3ஆவதாக இருக்கும் பார்த்தீங்களா, அட்டை பிறழ்வுகள்னு கீழேருந்து இருக்குது பாருங்கள். அந்த அட்டை பிறழ்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் டாப்பில் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா புதிய கோரிக்கை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து வரும். இதில் கீழே தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் எண் மாற்றம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை கொடுத்துக்கிட்டு அப்புறம் புது நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். புது நம்பரையும் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் மொபைல் வழியாகவே ஈஸியாக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் எனபிள் இல்லை, நேற்று வரையும் எனபிளில் இருந்துச்சு. இது ஒரு 2 டேஸில் கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நீங்கள் மொபைல் வழியாகவே ஈஸியாக மொபைல் நம்பரை உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள மொபைல் நம்பரை மாற்றிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.